தம்பி, சொல்லுங்கண்ணே. எப்படி எப்படி இருக்க? இன்னைக்கு நல்லா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, நேத்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிகமா பேசப்பட்டது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தல் வாக்குறுதிகள் அதுக்கு ஒரு புக் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி. அதுல நிறையா இருக்கு. மருத்துவம் இலவசம், குடிநீர் இலவசம், சுத்தமான குடிநீர் இலவசம், சரி மாதிரி என்னது கல்வி இலவசம், அப்படின்னு 3 முக்கியமான டாபிக். அதில் இன்னும் ஒரு அடிஷ்னலாக அவர் முன்னால் சொல்லுவார் அடிக்கடி. என்னன்னா, தமிழ்நாட்டை வந்து தலைநகரங்களை பிரிக்க போகிறாரு. மொத்தம் 5 தலைநகரமாக மாற்றதாட்டு அதில் கொடுத்துருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பேசப்பட்டது. சரி. அதில் என்னென்ன லாபங்கள் இருக்கும், மக்களுக்கு என்ன லாபம், அரசுக்கு அதனால் என்ன லாபம், அதை பற்றி உனக்கு என்ன சொல்ல வர? 5 மாநிலமாக பிரிச்சிருக்காங்க. 5 ஒவ்வொன்றுக்கு தொழிலுக்கு ஒன்று, ஆட்சி செய்யறதுக்கு ஒன்று, சுற்றுலாவுக்கு ஒன்று அப்படின்ட்டு 5 இதுக்கு பிரிச்சிருக்காங்க. 5 இது பிரிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, 5 இடத்துக்கும் சிஎம் வந்து சுற்றி சுற்றி வருவார். அப்போ ஒரே இடத்துல இருந்தால் அவர் சென்னையில் மட்டும் இருந்தால் சென்னை தலைமை செயலகம் அவ்வளோதான் போவார். அப்போ கன்னியாகுமரிக்கு எதுவுமே வரமாட்டார். கன்னியாகுமரியில் ஒரு சுற்றுலாத்தலத்தை ஒரு தலைமை செயலகமாக வச்சுருந்தா கன்னியாகுமரிக்கு அவர் அடிக்கடி வந்து பார்ப்பார். அப்போ இங்கே என்ன நல்லது நடக்கு, என்னது கெட்டது நடக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும். கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் தொழிலுக்கு, அங்கே தானே தொழில் வந்து பயங்கரமாக போய்ட்டுருக்கு கோயம்புத்தூரில். மதுரை பண்பாடா, கலாச்சாரம். ஓகே. மதுரை, சென்னை, மதுரை, கன்னியாகுமரி, திருச்சி வந்து சென்ட்ரல் ஆட்சி செய்யறதுக்கு. அப்போ வந்து தலைமைச் செயலகம் வந்து திருச்சியில் வர மாதிரி இருக்கும். வணிகம் செய்யறதுக்கு சென்னை. ஏன்னா அங்கே ஹார்பர் நல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, எங்கே வேணாலும் வேகமாக போயிடலாம். எங்கேனாலும் வேகமாக இருந்து ஒரு கன்னியாகுமரிக்கு வரணும். திருச்சி தான் நமக்கு வந்து சென்ட்ரு எங்கேனாலும் தமிழ்நாட்டுக்கு. அதனால் எங்கேனாலும் எந்த பக்கம் லாஸ்ட்னாலும் 350 கிலோமீட்டருக்குள்ளே தான். ஆமாம், டக்குன்னு ஒரு 6 மணி நேரத்தில் போயிடுவார். அதான் கனெக்ட் பண்ணி அவர் சொல்கிறாரு. ஆமாம், இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வண்டிகள்லாம் நல்லா இதில் தஞ்சாவூருக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கலையே. தஞ்சாவூருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தஞ்சாவூரமும் ஒரு பெரிய நகரம் தான். நான் இப்போ இடையில போயிருந்தேன் தஞ்சாவூர். எனக்கு ஆச்சரியமாக இருந்து கிட்டத்தட்ட வெளிநாடு மாதிரி இருக்கு. நான் அசந்துட்டேன். ஏன்னா நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் தஞ்சாவூருக்கு. இப்போ போயிருந்துக்கேன். தஞ்சாவூரை வந்து என்னால் இப்படியா தஞ்சாவூர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அசந்துட்டேன். நல்லா இருந்தது. ரொம்ப பார்ப்போம், ஏதாவது மாற்றம் வரும். ஓகே, சரி, அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இதான் இப்போ இன்னைக்குள்ள செய்தி. இதுதான். நாளைக்கு வந்து இதே இதில் அவர் இந்த எலெக்ஷனுக்கு இதில் இருந்து இன்னொரு டாபிக் பார்ப்போம். சரியா? சரி.